அது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஸோ அந்த இது வந்து மற்ற தனியார் கல்லூரிகள் நடக்கும்போது நம்மளுடைய சட்டக்கல்லூரிகள் அதில் பெரிய டிலே இருக்கு. ஸோ இனிமேல் அது நடைபெறாமல் இருக்கிறதுக்காக அனைத்து சட்ட விழா நடைபெற்றது. எல்லா கல்லூரியும் நடத்தி முடியும். ஒரு 20 நாட்களுக்குள்ள அனைத்து கல்லூரிகளும் சட்டக்கல்லூரிகளும் பட்டமளிப்பு விழா நடத்தி முடிக்கிறதுக்கான வேலைகளை ஏற்படுது. இல்ல, அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்னைக்கு வந்து இந்த மாதிரியான குற்ற செயல்களை என்னைக்கு முதல்வரும் சரி அனைவரும் சரி முதல்வர் உத்தரவின் பேர்ல என்னைக்கும் அதற்கு எந்த ஆதரவும் யாரும் இது பண்ண போறது. கடுமையான நடவடிக்கை யாராவது வந்து தவறாக கைது செய்யப்பட்டவர்களோ கைதிகளுக்கோ யார் மீதாவது ஏதாவது நடவடிக்கை இந்த மாதிரியான அத்துமீறும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இல்ல, அந்த குற்ற சம்பவத்தில் அந்த இடத்துல யார் இதுல ஈடுபட்டார்களோ அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு அங்க காவல்துறை அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அனைவரும் சேர்ந்து விசாரணை நடத்தி காவல்துறை வழக்கு பதிவு செய்து யார் அதில் ஈடுபட்டாலும் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வழக்கும் துறக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் சஸ்பென்ஷன் இது பண்ணப்பட்டிருக்கு. அனைவருக்கும் ஒரு ப்ராப்பர் சர்க்குலரும் போயிருக்கு. கண்டிப்பா சிறைத்துறையிலையும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பெரிய டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பல வருஷங்களாக ப்ரமோஷன் இல்லை, பல வருஷங்களாக தேவையான மற்ற காவல்துறைக்கு ஈக்குவலான ஊதியங்களும் இல்லை, நிறைய டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஸோ அனைத்தையும் சரி செய்யறதுக்கான வேலைகள் நம்ம வந்து செய்யணும். அந்த அரசு கண்டிப்பா இந்த குற்ற சம்பவத்தில் எந்த பாரபட்சம் இல்லாமல் இதுல ஈடுபட்ட அனைவரும் கடுமையான நடவடிக்கை இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் வந்து அடிக்கடி தொடர் மின்வெட்டுகள் அறிவிக்கப்படாத மின்வெட்டுகள் அதிகமா இருக்கு. அதுக்கான நடவடிக்கை இல்ல மின்வெட்டு எங்கெங்க இருக்கோ இப்ப திருவள்ளூர்ல நாங்க பார்த்தா கலெக்டர்கிட்ட பேசணும். ஏதாவது இடத்துல தொடர்ச்சியாக அதே மாதிரியான சம்பவம் ரிப்பீட் ஆகுதுன்னா இப்ப அங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, எங்கெங்கெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு பாக்குறோம். அதுல ஏதாவது ஒரு தேவையான வாண்டடா செய்யறாங்களா என்னன்னு பாக்குறோம். ஸோ ரிப்பீட்டட் எங்க இருக்கு எங்கெங்க இடத்துல இருக்குன்னு சொல்றோம். பட் ஒரு 25-30 நாட்களுக்கு முன்னாடி ஒரே நாள்ல திருவள்ளூர் முழுவதும் ஓவர் ஹை வோல்டேஜ்னால தடைப்பட்டுச்சு. அதை உடனடியாக சரி செஞ்சோம். இங்கேயும் வந்து நம்ம அடிஷ்னலா டீம் வந்து ஒப்பந்த தொழிலாளர் நிறைய பேரை வச்சு வந்து நம்ம தேவையான அளவு எங்கெங்கெல்லாம் மின்சாரம் மின்சார சாதனங்கள் பழுதடைதோ இல்லை வயர்ல கேபிள் இஷ்யூ இருக்கோ ஃபால்ட் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ற வேலையை பண்ணிருக்கோம். இது மாதிரியான பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சுன்னா கண்டிப்பா நாங்க அங்க வந்து ஆராய்ச்சி தேவையான நடவடிக்கை. எடப்பாடி வந்து அவருடைய முயற்சியை அவர் வந்து 50 நாள் முயற்சியை அந்த கவுண்டிங் முடிஞ்ச அன்னைக்கு அவரும் ஸ்டாலினும் எடப்பாடி மகனும் ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்களும் 4 பேரும் செய்த முயற்சி இன்று தோல்வி அடைந்ததை உணர்ந்து கொண்டு இன்னைக்குதான் வெளியில வந்து பிரஸ்ஸே மீட் பண்றாரு. இன்னைக்குதான் பிரஸ்ஸே வந்து ஒரு 50 நாட்கள் சந்திக்கிறார். முதல்ல அவர் வந்து அவருடைய தவறை உணரணும். திரு எடப்பாடி அவர்கள் அவருடைய தவறை உணரணும். அவருடைய தவறால் தான் இவ்வளவு பெரிய கட்சி இன்னைக்கு பாதாளத்துல போயிட்டு இருக்கு. அவர் என்ன தவறு செஞ்சாலும் அவர்கிட்ட கேட்க. அதிமுக மாதிரியான கட்சிகள் என்னைக்குமே வந்து தனிப்பட்ட காரணங்களால் சொந்த குடும்பத்தை நோக்கி பயணிச்சால் அந்த மாதிரி, ஏன்னா புரட்சி தலைவர் எப்படி வாழ்ந்தாரோ அம்மா எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி ஒரு தலைமை தான் அந்த கட்சியை தாக்குப்பிடிக்க முடியும், அந்த கட்சியோட தொண்டர்களுக்கு வழி நடத்த முடியும். இவர் என்னைக்கு சுயநலமாக அவருடைய குடும்பமும் அவருடைய மகனும் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுற இந்த கட்சியை பயன்படுத்துறோம் அன்னைக்கு கட்சி அழிஞ்சு போச்சு. இந்த கட்சியை அழித்ததற்கு முக்கிய காரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை ஒரு 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 புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சியை இன்னைக்கு மூட்டை கட்டி கொண்டு போய் சேலத்துல மாவட்ட செயலாளர் போய் உட்கார்ந்து விட்டார் திரு எடப்பாடி அவர்கள். அவர் இந்த 50 நாள் முயற்சி தோல்வி அடைந்து விட்டது. அவருடைய தவறை உணர்ந்து எப்படி அம்மா ஜானகி அம்மாள் வந்து ஒரு காலத்துல அவங்க வந்து முயற்சி செய்தார்கள், அந்த மாதிரி இடத்துல அம்மாவிடம் கொடுத்தாரோ அந்த மாதிரி இவர் வந்து இந்த கட்சியை விட்டு யாருக்காவது அந்த கட்சியை நடத்துறவங்ககிட்ட கொடுத்துட்டு போனா நல்லது. நன்றிப்பா. எந்த யாரையும் இங்க இந்த அரசுல தவறு செய்தவர்கள் யாரையும் காப்பாற்றும் அரசு இல்லை. யாராவது தவறு செய்தால் யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கண்டிப்பாக முறையாக நடவடிக்கை எடுக்கதான் முதல்ல உத்தரவிட்டிருந்தார். யாரையும் காப்பாற்று அங்கங்க வந்து யாராவது ஒரு தவறுகள் இருந்தால் கண்டிப்பா சட்டப்பூர்வமாக யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல எந்த பாரபட்சமும் இருக்காது, எந்த அரசியல் குறுக்கீடும் இந்த அரசியல் இருக்காது. இதெல்லாம் அங்கங்க நீங்க வந்து ஒரு சில எதிர்கட்சிகள் சொல்றது இருக்கும். யாராவது தவறு செஞ்சாலும் யாரா இருந்தாலும் யாராவது நானே இருந்தாலும் அந்த தவறுக்கான நடவடிக்கைகள் முதல்வர் எடுக்கிறதுக்கு தான் உத்தரவிட தவிர்த்து வேற எந்த மாற்றம் இருக்காது.